நாள் என் புருஷனை நம்பி ஏமாந்துட்டேன். இன்னைக்கு உன்னை நம்பி வந்திருக்கேன். என்னை கைவிட்டுறாதையா. என் கவலையை உன்னை தவிர நான் வேற யாருக்கிட்டயா சொல்லுவேன்? இத்தனை வருஷமா என் வயித்துல ஒரு புழு பூச்சி வைக்கல. வீட்டுல நான் எதையோ சுத்தினேன். உன்னை சுத்த மறந்துட்டேன். நீயோ பிரம்மச்சாரி. புருஷனை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து எதையோ சொல்றேன். தப்பா எடுத்துக்காதையா. என் நிலைமை அப்படி. எனக்கு எல்லாமே நீதான். கல்யாணமாய் இத்தனை வருஷம் ஆகி அந்த களை மட்டும் அப்படியே. ஐயோ ஐயோ நான் தான் கணேசன். கூப்பிட்டியே? அட்டி செருப்பால மன்னிச்சுக்கையா. ஏண்டா நான் அவரை கூப்பிட்டா நீ என்ன நினைச்சுக்கிட்ட? என் பேரு தான் கணேசன். நீதான் என்னென்னமோ கேட்டியே. அடிச்சு பல்லுகள்லாம் கட்டிடுவேன். ஏண்டா இதுக்குதான் கணேசன் பேர் வச்சுக்கிட்டு ராத்திரில இங்க வந்து படுத்துக்கிறியா? ஒன்ன பாட்டா பஞ்சாயத்துல சொல்லி அக்கா 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 காக்கான்னு கத்திக்கிட்டு ஏண்டா மாட்டிக்கிட்ட அக்கா மாட்டிக்கலன்னா மச்சிருச்சியா? இப்பவே உன்னை பஞ்சாயத்துல சொல்லி கையை காலம் வாங்கல. அக்கா பஞ்சாயத்துல சொன்ன பஞ்சு பஞ்சு ஆகிடுவாங்க. நீயே என்ன மன்னிச்சிருக்கா? நான் என்னடா மன்னிக்கிறது? பஞ்சாயத்துல சொல்லி மன்னிக்க வைக்க. என்ன வாந்தி எடுக்கிறா? என்ன பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறீங்க? வாந்தி வருது எடுக்கிறேன். இங்க வாங்க. கையை நீட்டுங்க. அரைச்சி இந்த கை இந்த திருப்ப நாடி ஓடுது. நிஜமாவா? எனக்கு குழந்தை பிறக்க போகுதா? இந்த கதையே இங்க வேணாம். கல்யாணம் பண்ணா உன்னால ஒண்ணு சொல்லாத. அத மட்டும் நீ சொல்லாத. இன்னைக்கு கல்யாண கணேசனுக்கு நடந்தாலும் நாளைக்கு என் முன்னாடி வாந்தி எடுப்பான். அட பாவி, சொன்னபடியே செஞ்சிட்டியேடா. யாரியா? தெரியாத மாதிரி கேட்காத. ஏ கணேசா. ஆமாய்யா, அந்த கணேசனுடைய மகிமையே மகிமை. அந்த கணேசனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியாம. சும்மா இரு. ஒரு நாள் அவன் சன்னதியில படுத்து தூங்குனதுக்கே எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. இனிமே நான் தினம் அங்கேயே போய் படுத்து. ஐயோ போதும் போதும். போய் ஒரு தப்பு பண்ணிட்டு வருவீங்க. அதுக்கு நான் 30,000 ரூபாய் லஞ்சம் கட்டணுமா? பணத்தை நான் ஒண்ணு கள்ள நோட்டு அடி சம்பாதிக்கலடா. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. அத கண்டபடி செலவு பண்ண நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. ஏய் வாடி. என்னங்க பிள்ளைங்களை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறீங்க? நல்லா இல்லைங்க. பிள்ளைங்கள போடலங்க. வாடி. ஐயோ டாடி. ஏய் உட்காருங்க. என்ன முட்டுப்படி ஆண்டா அங்க. சார், இது தேராத கேஸ். பார்ட் ரொம்ப அழுத்தமான ஆளா இருக்கும். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி கேஸ் எத்தனை பார்த்திருப்பேன். இவனோட மிதிக்கிற மிதியில காசு தானா வருது பாரு. ஏதோ ஒண்ணு வந்தா சார் தான் சார். ஏய், என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல 30,000 ரூபாய் பணம் வரணும். இல்ல இங்க குழிய தோண்டி போட்டு புதைச்சிரும் போச்சு. ஐயா நீங்க இப்படி அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. சட்டப்படி என்ன செய்யணுமோ அம்மானு கூப்பிட மட்டும் தெரிகிறது. கையில பாத்திரம் ஒண்ணு எடுத்து வர இல்லையா? சத்தே பழைய சாதம் எடுத்துட்டு வர்றேன். பழைய சாதமா? அடியே பட்டு. பட்டுவா? எடுத்து அழப்ப கட்டுங்க. கட்டல போறவனே பட்டுன்னு பேர சொல்லியா கூப்பிடுறேன். பட்டு பட்டு வாயிலே போட்டுடுவேன். ஏண்டா பகல்ல பிச்சை எடுக்கிறச்சியே பேர சொல்லி கூப்பிடுறேன். ராத்திரில பிச்சை எடுக்க வந்தா என்ன பண்ணிருப்பேன்? கையை பிடிச்சு எடுத்திருப்பேன். கை நீட்டாவேன். வெட்டிடுவேன்டா. நான் தான் சமையல் சாம்பு. சமையல் சாம்பு எங்க ஆத்துக்காரன்னா? ஐயோ ஆத்துக்கார பேர சொல்லிட்டேனே. சிவசிவா எங்க இருந்து அவதிப்படுறேடோ. அடியே நான் தான் ஆம்படையா. ஏன் ஆம்படையானா? நீரா? நம்ப முடியலையே. அந்த முக்காட்டேடோ தெரியும், நன்னா தெரியும். ஐயோ நீங்களே தான். அந்த பல்லு 2 வெளியில தெரியுது. ஐயோ என்னன்னா இது? அடுத்த மாசம் தான் நீங்க விடுதலை வரதா இருந்தது. இப்படி வந்து பொசுக்கு நிக்கிறேனே. அவளே விட்டுட்டாளா இல்ல ஜெயில் கம்பியை உடச்சிட்டு வந்துட்டா? அவ்வளவு தைரியம். அதானே அவளே அனுப்பிச்சுட்டா. அவளே விட்டுட்டாளா? பட்டு என்னன்னா நாம 2 பேரும் பிரிஞ்சிருந்தது போதும். வாடி நம்ம ஆத்துக்கு போவோம். என்ன அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேளா? சத்த நீங்க உள்ள வாங்க. மீனாட்சி அம்மா சொல்லிட்டு போயிடுவான். மீனாட்சி அம்மா. என்ன மாமி வெளியிலே வச்சு சாதம் போட்டு அனுப்பாம ஏன் உள்ள கூட்டிட்டு வந்தீங்க? பாத்தேளா மீனாட்சி அம்மா என்ன சொல்லிட்டான்னு பாத்தேளா? வந்ததுதான் வந்தேன். சவரம் பண்ணிட்டாவது வந்திருக்கலாம். மீனாட்சி அம்மா இவர்தான் எங்க ஆத்துக்காரர். நிஜமாவா? நம்பிக்கை வரலையா? வராது. இப்படி பாதிய சேட்டமா வந்துருந்தா எப்படி வரும்? கொஞ்சம் திரிங்கல. போதும்.
சத்தியமா இவர்தான் எங்க ஆத்துக்காரர். ஜெயில இருந்து விடுதலையாகி என்ன அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கார். நீங்க என்ன சொல்றேன்? சந்தோஷமா போயிட்டு வாங்க. கணவன் கூட இல்லாம வாழற வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். போயிட்டு வாங்க. நான் இந்த ஆத்துல இருந்த வரைக்கும் என்ன ஒரு சமையல்காரியா நினைக்காம உங்க சகோதரியா நினைச்சிட்டு இருந்தேன். நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு புரியல. ருக்கு உங்களை நல்லா பாத்துக்குவா. நான் போயிட்டு வரேன். மாமி கொஞ்சம் இருங்க. என்ன காஷ்மீர் ஆப்பிளாட்டம் இருப்பேன், இப்படி காஞ்சு போன கத்திரிக்காயாட்டம் வந்து நிக்கிறேளே. எப்படின்னா என்ன பிரிஞ்சு இத்தனை வருஷமா ஜெயில இருந்தேன். ஒரு நாளாவது என்ன நினைச்சுப்பேடா? நினைச்சுப்படாவது உன்னை மறந்தா தாரடி நினைக்கிறதுக்கு 8 வருஷம் ஆச்சுடி. சீக்கிரம் ஆத்துக்கு போகும். என்ன மாமி, மாமா அவசரப்படுத்துறாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, இனிமே என்ன தொழில் செய்ய போறதா உத்தேசம்? என்ன பண்ண போற? கலெக்டர் வேலையா பார்க்க போற? கரண்டி பிடிக்கிற வேலைதான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர்னு ஏய், காத்தடிக்கிற பையா! ஓ, நீங்களா? என்ன விஷயம்? இங்க வா. ஸ்பீடா வாமே. இன்னும் வீடு போய் சேரலையா? இல்ல, இது கொஞ்சம் பாரு. பாத்துட்டேன், நல்லா இருக்கு. விளையாடாத, மழை வருது. ரிப்பேர் பாரு. ரிப்பேர் பார்க்க முடியாது, ரிப்பேர் பண்ணணும். எதை பண்ணணும்? அது மட்டும் நடக்காது. ஏ, நாங்கெல்லாம் ஊர்வலம் வரும்போது குறுக்க வண்டி நிறுத்திட்டு கலாட்டாவா பண்றீங்க? நான் ரிப்பேர் பார்க்க மாட்டேன். இத பாரு, உனக்கு கேக்குற பணம் தரேன், ரிப்பேர் பண்ணு. பணம் தரீங்களா? அப்ப ரிப்பேர் பண்றேன். பண்ணு பண்ணு. குயிக் 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 குயிக். வேணும். என்னடா அதெல்லாம்? அவனை விடு. இதை பாரு, சும்மா பாக்காத, ரிப்பேர் பாரு. பாரு குரு, ரிப்பேர் பண்ணாத. அங்க கரெக்டா பண்ணல. ஏய் குண்டா, கம்முனு மேன். டிரைவர், வண்டி ரெடி. தேங்க் யூ. ஏய் கூலி குனிடா. பாக்கி. ஏய் ஏய் சிந்து, உன்னை வர்ணிச்சு ஏதோ எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கா? படி. அரகன் கேர்ள். நான்சென்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? கர்வம் பிடித்தவள், திமிர் பிடித்தவள், அகங்காரம் பிடித்தவள், பேய் பிடித்தவள். அதுதான் அர்த்தம். அவன் மூஞ்சில அடிச்சிட்டு வா. அவன் மூஞ்சில அடிச்சா அவன் திருப்பி எனக்கு அடிப்பான். நானே வச்சுக்கிறேன். சிந்து, நீ வண்டி ஓட்டினா நான் உட்கார மாட்டேன். நீ பின்னாடி உட்கார, டிரைவர் வண்டி ஓட்டுறார். டிரைவர் வண்டி எடு. எப்ப பாரு தகராறு. சிந்து, இது உன் வீடு தானே? ஆமா, இது என் வீடு தான். இது என் வீட்டு வேலைக்காரன். ஓ, உங்க வீட்டுல வேலைக்காரங்க எல்லாம் படியை இப்படி உருண்டு உருண்டு தான் சுத்தம் படுத்துவாங்களா? அப்படி இல்ல மேன், எழுந்து நின்னு கூட்டணும். கூட்டலம்மா, சின்ன முதலாளி சம்பளம் கொடுத்து அனுப்பிச்சாரு. சரி போ. சிந்து, என்ன இது? இன்னைக்கு எங்க வீட்டுல சம்பள நாள். இப்படித்தான் நடக்கும். என்ன நடக்கும் சம்பள நாள்? மீசே, நீயும் சம்பளம் வாங்கினே? இல்ல, போனஸ் வாங்கணுமா. சரி போ. என்ன இது? என்ன இது? ஒண்ணும் புரியல. பல்லு, என் பல்லு இருக்கு. உன் பல்லு இருக்கு. அப்ப யார் பல்லு? மீசே, இங்க வா. இது உன் பல்லா, உனக்கு முன்னாடி விழுந்தவன் பல்லா? தெரியாதுமா, மாசத்துக்கு ஒரு பல்லு விழுதுமா. மாசம் ஒரு பல்லு விழுவுதா? சரி, இது வெளியில எடுத்துட்டு போய் யார் பல்லுன்னு சண்டை படாம பிரிச்சுக்கோ. போ. சரிம்மா. போ. கிரேசி, மேல போலாம். உன் வீடு என்ன புரியாத. துப்பாக்கி 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 துப்பாக்கி. ஓ ஜீசஸ். டாடி. Hi, Sindhu. How are you? Fine, Daddy. Hello, Daddy. She is Mrs. Gracie Thompson. My daddy, Mr. Rangadurai. Good morning. வணக்கம், மிஸ்டர் ராங்கதுரை. No, Rangadurai. Yes, ராங்கதுரை.
ஆல் ரைட். Thank you. Letter from Mother Superior. ஹாய் சிந்து, எப்போ வந்த? பரீட்சையில எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதிருக்கேன். கிரேசி, my brother Mr. ராமதுரை. Hello, வணக்கம் மிஸ்டர் ராமதுரை. நோ, ராம். Yes, ராம். ஆல் ரைட், லீவ் இட். Thank you. இன்னைக்கு சம்பள நாள்ல அதான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். உன் சம்பள நாளை நான் பார்த்தேன் மிஸ்டர் ராமதுரை. ரொம்ப நல்லா இருந்தது. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். நான் தான் இந்த விட்டு பட்லர். ஐ அம் கரெக்ட்? கரெக்ட். நல்ல நாளுமா வந்திருக்கீங்க. நீ சம்பளம் வாங்கிட்டே? வாங்கல, சாயங்காலம் தான் வாங்கணும். வாங்க வாங்க, நல்ல செம்தியா வாங்க. யார் குறுக்க நிக்கிறது? நீங்க தான் நிக்கிறீங்க. ஊர்வலம் வந்தா லாரி, பஸ், கார் இதெல்லாம் சைடுல நிக்கணும். தெரியாதாமா? யூ கரெக்ட். டிரைவர், வண்டியை சைடுல போடு. இளைஞர் சமுதாயம் வாழ்க! இளைஞர் சமுதாயம் வாழ்க! இளைஞர் சமுதாயம் வாழ்க! இளைஞர் சமுதாயம் கொஞ்சம் பொறுமை. யூ ப்ரோசீட். ஊர்வலமா? நன்கொடை வசூல் பண்றீங்களா? டிரைவர், இவங்களுக்கு 5-10 கொடுத்தனுப்பு. இதாமா, நாங்கெல்லாம் படிச்சவங்க, பிச்சை எடுக்க வரல. நாங்கெல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்பிள். எங்க மெக்கானிக் அசோசியேஷன் ஆண்டு விழா கொண்டாட போறோம். இவர்தான் எங்க தலைவர், தெரியுமா? ஏய் யூ தலைவர். தலைவரே, நான் வரதுக்கு முன்னாடி புறப்பட்டு வந்துட்டீங்க. முருகன் ஆட்டோமொபைல்ஸ் சார்பாக மலர் மாலையை தலைவர் அவர்களுக்கு தலைவர் அவர்களுக்கு முருகன் ஆட்டோமொபைல் சார்பாக மாலை சுடனவர்களுக்கு கொடு. தலைவர் அவர்களுக்கு வாழ்க. தலைவர் தலைவர். இப்ப எங்களுக்கு மரியாதையா வழிவிட போறியா இல்லையா? அதேதான் கேக்குறோம். வழிவிட போறீங்களா இல்லையா? நகரு, நானே உங்களை ஒரு கை பாத்துறேன். bloody fools. எல்லாரும் ஸ்டாண்ட் போடுங்க. எங்க மேல ஏத்துக்க பார்க்கலாம். என்ன சமாச்சாரம்? ஏமா என்னாச்சு? அந்த மாலை போட்டுட்டு இருக்கிற bloody fool வழியை விட மாட்டேங்கிறான். தொலைச்சிடுவேன் சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. குமார், நாமெல்லாம் மரியாதை உள்ளவங்க. அவங்க எல்லாம் பணக்காரங்க, ஒத்து போக மாட்டாங்க. எனக்காக அவங்கள எல்லாம் போக சொல்லுப்பா. தயவு செஞ்சு போக சொல்லுப்பா. எல்லாரும் போங்க. எல்லாரும் போங்க. தயவு செய்து போங்க. எல்லாரும் போங்க. நீங்க சொன்ன உடனே எல்லாரும் போயிட்டாங்க. நீங்க யாரும் இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர், கர்ணம், கிராம முன்சி? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அந்த அம்மா சொல்லிச்ச, அந்த bloody fool சொல்லிச்ச, அவனோட அப்பா. ஏய், தலைவர் உன் அப்பா? தலைவர் புள்ள? ஐயோ, நான் அவனோட புள்ள இல்லைங்க, அவன் எனக்கு புள்ள. ஓ, பெரும் தலைவர். பெரும் தலைவர் வாழ்க. வாழ்க. வரேன். நீங்க போங்க, போய் வண்டியில இருங்க. வணக்கம்மா. யார் நீ? என்ன வேணும்? யார பாக்கணும்? இத பாரு, நேக்கு அடுப்படியில நிறைய வேலை இருக்கு. சொல்ல வேண்டியது சட்டுன்னு சொல்லிட்டு பட்டுன்னு வெளியில போயிடு. சமையல் கட்டு? என்னடி என்ன சமையல் கட்டுன்னு என்னமோ இழுக்கறியே? சமையல்லாம் நோக்கு அவ்வளவு கேவலமா போயிடுத்த. சரி சரி, யார் வேணும்? இந்த வீட்டு சார் வேணும். இந்த வீட்டு சாரா? அவர் என்னத்துக்காக நீ பாக்கணும்? முக்கியமான விஷயம். ஐயோ, முக்கியமான விஷயம்னு வயிற்று தொடராளே. விஷயம் வேற மாதிரி தான் இருக்கு. தம்பி அந்த மாதிரி தப்பு தண்டாவுக்கு எல்லாம் போகாதே. ஏண்டிமா, நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானே? இன்னைக்கு நல்ல நேரத்திலே ஒரு கெட்ட நேரம். மாமி சமையல சாப்பிட வேண்டியிருக்கு. என்னது? இந்த சாப்பாட்டுக்கு கொஞ்சோடு கருவாட்டு குழம்பு மட்டும் இருந்திருந்தா அடாடாடாடா சாப்பாடு என்னமா இறங்கி இருக்கும். எந்திரடி. ஏடி, ஐயோ பாவம், கன்னி பொண்ணாச்சியே வெறும் வயிறா போக கூடாதுன்னு சாப்பாடு போட்டா தானம் கொடுத்தா மாட்டேன். பல்ல பிடிச்சு பாக்குற மாதிரி கருவாட்டு குழம்பு கேக்குற. கருவாட்டு குழம்பு எந்திரடி. எந்திரி. மாமி விட்டுருங்க மாமி, அந்த பொண்ணு சாப்பிடட்டும். உன் பேர் என்னம்மா?
ருக்கு, உன்னோட அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்களும் உயிரோட இருந்தா நான் ஏமா ரோட்டுக்கு வரப்போறேன்? இந்த பரங்கிக்காய் புடலங்காய்னா எங்க ஆத்துக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்காய்னா உயிரையே விட்டுடுவார். அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரோ? என்ன மாமி, காய்கறி நறுக்குறீங்களா? ஏ பார்த்தா எப்படி தெரிகிறது? இல்ல, இந்த பொடலங்காய பார்த்ததும் எனக்கு வாழை மீன் ஞாபகம் வந்துட்டு. கொண்டாடுங்க. நீ சொல்லிட்டு இனிமே ஜென்மத்துக்கு நான் இதை கையால தொட மாட்டேன். நிம்மதியா இருந்தேன்டி, என் பிராணம் எடுக்கிறதுக்குனே வந்து சேர்ந்திருக்கேன். என்ன சிரிப்பு? ஏண்டி நான் வேலை பார்க்கறது வேடிக்கை பார்க்கறதுக்காகவும் நீங்க வேலைக்கு சேர்த்திருக்கு. இந்தாடி இந்தா, இந்த வெங்காயத்தை நறுக்கு. புடி, பாத்து நறுக்கு, கையை நெரிக்காத. இதெல்லாம் ஒரு கத்தியா? கரீம்பாய் கடையில ஆடு வெட்டுற கத்தி இருக்கே. வாய் தவறி வந்துருச்சு. வரும்டி, வாய் தவறி வரும். அந்த வாயிலே 2 குத்துவேன். இந்த வாய்க்கு எவன் வந்து மாட்டிட்டு திண்டாட போறானோ. ஏண்டி ருக்கு, நோக்கு எப்படி கல்யாணம்? என்ன கட்டிக்க 2 பேர் வந்தாங்க. தொழில் சரியில்லை, அத வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன் அவ்வளவு மோசமான தொழில் பாக்குறாங்களா? ஒத்த மீன் விக்கிறான், இன்னொருத்தன் போறோம்டி போறோம், இன்னொருத்த கருவாடு விக்கிறான். என் கழுத்தை அறுக்கிறதுக்குன்னே நீ பேசுறடி. ஒன்னு சொல்லி குத்தமில்ல. எங்க ஆத்துக்காரர் கூட இப்படித்தான் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். இப்ப கூட அவர் இருக்கிற இடத்துல அவர் பேசுறத தாங்கிக்க முடியாம ஒருத்தன் கம்பிய வளைச்சு தப்பிச்சு ஓடியே விட்டானா. கம்பிய வளைச்சு தப்பிச்சு ஓடிட்டானா? அப்படின்னா இப்ப மாமா எங்க இருக்காரு? பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாலும் இல்லையோ, அங்கேதான் ஜெயில். ஜெயில்லையா? ஆமா, ஒரு எம்எல்ஏ ஆத்து கல்யாணத்துக்கு இவர் சமையல் பண்ண போனார். அவரு சமையல்காரரா? என்னடி, அவர் சமையல்காரர் தானே? சமையல்காரர் தான். போன இடத்துல பாயசத்துக்கு வச்சிருந்த முந்திரி பருப்பை, ஒரு மூட்டை முந்திரி பருப்பு எடுத்து வித்துட்டு முந்திரி பருப்பே இல்லாம பாயசம் பண்ணி விட்ட. பாயசத்துல முந்திரி பருப்பு இல்லைன்னுட்டு சம்பந்திகளுக்குள்ள சண்டை வந்து கல்யாணமே நின்னு போயிடுதான். எம்எல்ஏ இவர் மேல ஒரு பெரிய கேஸ போட்டு உள்ள தள்ளி விட்டார். இன்னும் விடுதலை கிடைக்கலையா மாமி? எப்போ வெளியில வந்துக்க வேண்டியவர். ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்குமோ? அங்கேயும் போய் இவர் சமையல் பண்ணிருக்க. கைதிகள்லாம் சேர்ந்துட்டு மாமா சமையல் ரொம்ப நல்லா இருக்கு, மாமா இனிமே வெளியவே விடாதீங்கன்னுட்டு ஒரு பெரிய மனுவை கொடுத்துட்டா. அவளும் இவரை உள்ளேயே வச்சுருட்டா. எப்ப வர போறாரு எப்ப வர போறாருன்னு நானும் காத்துட்டே இருக்கேன். என்ன பண்றது? நீ வேலையை பாரு. என்ன மாமி, நீங்களும் விஜயும் என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. நல்லா இருக்கு. விஜய் உங்களை பூ மாதிரி வச்சுட்டு இருக்கான். நீங்க வேலை செய்யறத பார்த்தானோ எனக்குன்னா சீட்டுக்கலையும். எப்படியோ நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஒரு குழந்தையாக்கிட்டீங்க. வெளியில யாரும் அம்மான்னு கூப்பிடுறாங்க, முதல்ல அதை போய் பாருங்க. அவன் அம்மான்னு கூப்பிடுறதுல இருந்து தெரியலீங்க. யாராவது பிச்சைக்காரா இருக்கும். இந்த முகமடி திருடாள்லாம் வந்தாலும் வந்தா அவளுக்கு பயந்துண்டே இந்த பிச்சைக்காராள்லாம் பகல்லே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டா. யாருன்னு பாத்துட்டு